ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 25/4/2024 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் நாள், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், கீழ்நோக்கு நாள், உலக மலேரியா தினம், உலக பெண்குயின் தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மேஷ லக்னம், இருப்பு 2 நாழிகை 41 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:59 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 6:51 மணி வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:48 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:39 மணி வரை சித்தி, அதன் பின்பு வியதிபாதம். கரணம் இன்று காலை 6:51 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 7:08 வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவான் வழிபாடும் சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். அதேமாரி இன்னைக்கு இந்த காயத்ரி சொல்றது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லா ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும். சரியா? ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஒரு 27 தடவை சொல்லுங்க. எல்லாருமே சொல்ல சொல்ல சுபிக்ஷங்கள் நல்லபடியா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சூரியன், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50. என்னன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். காலையில் கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால கலகலப்பாக இருப்பேன். அவரே சாயந்தரம் அப்படியே அஷ்டமராசிக்கு வந்துடுறார். அஷ்டமராசிக்கு வந்துட்டாலே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது. அதனால காலையில் இன்னைக்கு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை நெருக்கடி குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். சக வியாபாரிகள் அனுகூலமாக இருப்பார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வருமானம் ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். இன்னைக்கு காலையில் பகைர்வன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் சாயந்தரம் போயிடுறார். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் தன்னம்பிக்கை கூடும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடலாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிறம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். மிதுன ராசி அன்பர்களே,
ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சிறு குழப்பமும் மாலையில் ஆற்றலும் அதிகரிக்கும் நாள். பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல காலையில் இருக்கார் சந்திரபவன். அவரே சாயந்தரம் 6ஆம் இடமாக பகைரோன ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால இன்னைக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். சாயந்தரம் காலையில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதனால எல்லாத்துலேயும் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குங்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் மேலதிகாரிகளை அனுசரித்து போங்க. தொழில் வியாபாரம் இந்த சுய தொழில் பண்ணுறா பாருங்க, அவள்லாம் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் வீண் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். வருமானம் ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் சிறிய அளவில் மனக்குழப்பமும் வந்து நீங்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு சிறப்பாக இருக்கு. ஏன்னா சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அப்படியே சும்மா ஜிவ்வுன்னு ஒவ்வொரு வேலைகளையும் அற்புதமாக செய்வீங்க. தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்னைக்கு. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். அலுவலகத்தில் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாள். காலையில் சந்திர பகவான் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கார். அவரே ராசி மாறி சாயந்தரம் அப்படியே சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனாலே இன்னைக்கு தைரியம் ப்ளஸ் உற்சாகம் ப்ளஸ் மகிழ்ச்சி. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் குடும்பத்தில். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சிறிய அளவில் மனக்குழப்பங்கள் இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனோதைரியம் அதிகமாகும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் தைரியமும் உண்டாகும் நாள். காலையில் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். உற்சாகம் மகிழ்ச்சி. அவரே சாயந்தரம் அப்படியே சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார் சாயந்தரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஜென்மராசியில் கேது பகவான் இருந்தால் கூட ஓரளவுக்கு எல்லாத்தையுமே மீட் அவுட் பண்ணிட்டு போவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு சிறிய அளவில் மனக்குழப்பம் இருந்தாலும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக அந்த இன்க்ரிமெண்ட் கேட்டுட்டே இருக்கள், அந்த இன்க்ரிமெண்ட் இன்னைக்கு கிடைக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் கிடைக்கும் நாள். கண்டிப்பாக வீண் அலைச்சல் இருந்தால் தாங்க தப்பு. இது ஆதாயமான அலைச்சல் தான். காலையில் ஜென்மராசியில் சந்திரபகவான் இருக்கிறனால சிறிய அலைச்சல்கள் இருக்கலாம்.
அவரே சாயந்தரம் இந்த சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார் சாயந்தரம். அதனால இன்னைக்கு ஆதாயமும் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாங்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செய்வீங்க, அதுவே வெற்றி. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ, சரியா? அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்கள்லையும் கவனமாக இருக்கணும். வருமானம் ஓரளவுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதிலுமே விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் உண்டாகும் நாள். இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா காலையில் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால சின்ன சின்ன செலவுகளை வைப்பார். சாயந்தரம் அவர் ராசி மாதிரி உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்ததுனால அலைச்சல் கொடுப்பார். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் முயற்சிகள் சாதகமாகும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவ அபிவிருத்தி திட்டங்களுக்காக சில வேலைகளை செய்வீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாள். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் உண்டாகும் நாள். 50-50. வரவு 8 செலவு 10 அந்த மாதிரி தான் கூடாது. வரவு 8 செலவு 4 அப்படி கொண்டு வந்துக்கோங்க, சரியா? ஏன்னா காலையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால இன்னைக்கு ஒரு வரவு கண்டிப்பாக இருக்குது. அவரே சாயந்தரம் இந்த சந்திர பகவான் 12ஆம் இடமாகிய அயனசயன போகஸ்தானத்துக்கு வந்துடுவார். சாயந்தரம் செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறடையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இன்னைக்கும் 2-2.25 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாதிரி லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள். உங்களோட முயற்சிகளை பொறுப்புகளை சிறப்பாக செய்கிறதுனால ஒரு வருமானம் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் வேலை பளு கூடும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு பொறுப்புகள் கூடலாம் உற்றார் உறவினர்களின் வருகையால். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகம், சாயந்தரம் பொறுப்பு. காலையில் சந்திர பகவான் பாக்கியஸ்தானமாகி 9ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனாலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். இன்னைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களின் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மேல் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும்.
உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். காலையில் அஷ்டமராசியான 8ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் தொடருது. தொடரும் தொடரும் தொடர்கதை தான் இன்னைக்கு. அதே சமயம் சாயந்தரம் அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டென்ஷன் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். ரொம்ப கேர் எடுத்துட்டு பொறுமையாக செய்யணும். அதேமாரி குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் எடுக்கிற காரியங்கள்லையும் கவனமாக இருக்கணும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் சிரமம்தான். உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கிய முன்னேற்பாடுகளை அதிரடியாக எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றி மறையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.